ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 குரூப் 4 வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் எல்லாமே நம்ம சேனலில் நடத்திட்டு இருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜ் முடித்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சில பேர் வீட்டில் கேர்ள்ஸை. பாய்ஸுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, பட் பாய்ஸ் வந்து மேக்ஸிமம் பிகினர்ஸாக இருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி வீட்டிலேருந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் வேலைக்கு எப்படியாவது போகணும் அப்படிங்கிற ஹவுஸ் ஒய்ஃப்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். என்ன டெஸ்ட் பேட்ச்னால் நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா சிலபஸ் பேஸ் நம்ம டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸு நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னதெல்லாம் கவர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 6th to 12th நியூ புக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th to 12th ஓல்டு புக்கு. நெக்ஸ்ட்டு 11th 12th சிறப்பு தமிழ். இது எல்லாமே மொத்தம் 16 புக்கு. ஏன்னா இந்த குரூப் 2 குரூப் 4 எழுதுனவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். ஓகேங்களா? இது எல்லாம் மொத்தம் 16 புக்கு நம்ம படிக்க வேண்டியது வரும். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இயல் வைஸாக, ஒரு சொல்லப்போனால் 6th 9 இயல் இருக்குன்னா மொத்தம் 16, 6th 9 இயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 16 9 144 இயல் வரும். இது எல்லாத்தையும் நம்ம என்னது இயல் வைஸாக டெஸ்ட் வச்சிடும். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, 144 இது நம்ம இயல் வைஸாக டெஸ்ட் வச்சுருவோம். அது இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா நம்மளே டீச் பண்ணிடுவோம். ஒவ்வொரு இயலையும் ஃபஸ்ட்டு டே திங்கக்கிழமை கிளாஸ் எடுப்போம், செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் இருக்கும். அப்படி தான் நம்ம சேனலில் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2 டெஸ்ட்டு நடந்து முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு 3வது டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து 3வது டெஸ்ட் இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமிலேருந்து நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் எடுத்த மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டை உங்கள் இதை கேளுங்க, உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளும் டெய்லி ஷார்ட்ஸாக போட்டுறோம். ஓகேங்களா? கொஞ்சம் சம்டைம்ஸ் நிறைய இருந்துச்சு, உங்களுக்கு வேணும்னா சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? மொத்த வீடியோவும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். மொத்தம் தமிழ் இயர் வைஸு, டாபிக் வைஸு, சிலபஸ் வைஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிஎஸ். நீங்கள் எதாவது சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், நம்ம அந்தபடி கிளாஸ் வைஸ் வச்சுக்கலாம். உடனே உங்களுக்கு தேவை அரிசி பருப்பு அந்த இது சொல்லாதீங்க. கிளாஸ் எக்ஸாம் அதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டவுட்ஸு, உங்களுக்கு எப்படி மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும் அப்படி உங்கள் எதிர்பார்ப்பை சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி வைப்போம். ஓகேங்களா? ஓகே, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் எப்படி கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் கேட்டு நம்ம அதுபடி நடத்துகிறது தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்காண்டி தான், ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காண்டி தான். நிறைய பேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காண்டி தான் நம்ம சேனல். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தாலே பாஸ் பண்ணிடலாம் வரப்போகிற குரூப் 4. ஓகேங்களா? ஓகே, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், அப்படி சிலபஸ் வைஸ் நம்ம கரெக்டாக அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கு, இந்த 3 ஹிஸ்ட்ரி புக்லேயும் அதுக்கப்புறம் 11th எத்திக்ஸ் புக்லேயும் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு கிளாஸாக டீச் பண்ணிட்டு அதை டெஸ்ட் வைப்போம். இதில் தமிழுக்கு வந்து ஒன் டே ஃபஸ்ட்டு டே கிளாஸு, நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டுன்னு இருக்கும். இதுவே ஜிஎஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு டே கிளாஸு 2 days கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஜிஎஸ் வந்து கொஞ்சம் சில பேர் சங்கடமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு குப்தாஸ் அதுக்கப்புறம் இவ்வளோ இது நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக் எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத அதையும் நம்ம ஷார்ட்ஸாக கொடுத்துறோம். ஓகேங்களா? அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் இப்போது இந்த வாட்டி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டெஸ்ட் வச்சிருந்தோம். அதில் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்டிருந்தேன். அது வந்து புக்கில் இல்லாது தான் கொஞ்சம், ஆனால் புக்கில் படிச்சிருந்து ரொம்ப கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தவங்களால கண்டிப்பாக அது போட முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சில இது நமக்கு தெரியவே செய்யாதான், அதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. அதனால நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க.
அதையே 2020 அந்த பொறுத்துகலேருந்து ஒரு சிங்கிள் ஒன் வேர்டாக டேரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுங்கிறது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, மேக்ஸு. முக்கியமாக மேக்ஸ் வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக டீச் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டே மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக முடிச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இன்னும் நம்ம அந்த சைடு போகலை. ஓகேங்களா? ஓகே. சயின்ஸ் நம்ம சேனலில் எப்போதுமே லாஸ்ட்டு தான் இருக்கும். லாஸ்ட்டாக தான் நடத்தும். நம்ம போய் சொல்லிடுறேன், யாரும் சயின்ஸ்ன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம அதனால் அந்த இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக 180+ போட்டுடலாம். ஏன்னா நம்ம சேனலில் சிலபஸ் வைஸ் பண்ணி டெய்லி கிளாஸ் நடத்திடுறோம். எல்லாமே ஸ்கூல் புக் வைஸ் தான். நமக்கு தெரியாத கண்டென்ட் எதுலேருந்து கேட்டிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா அதையும் நம்ம ஃபுல்லாக போட்டுறோன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் கண்டினியூஸாக போட்டு வரேன்னு சொல்லிட்டோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் இந்த வரப்போகிற குரூப் 4 கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் எதையும் கட்டும் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃப், நம்மளால் எப்படி படிக்க முடியும்? தாராளமாக படிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களால் 4 ஹவர்ஸ் ஒதுக்க முடிஞ்சாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. 4 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு. ஆனால் சின்சியராக படிக்கணும். ஓகேங்களா? இல்லை 6 ஹவர்ஸ் ஒதுக்கலாம். சில பேரால் 4 ஹவர்ஸ் ஒதுக்குறவங்களுக்கும் சொல்கிறேன், 6 ஹவர்ஸ். டெய்லி தமிழ் படிங்க. தமிழ் வந்து நீங்கள் 1 ஹவரில் ஒரு இயல் படிச்சிடலாம். நம்ம சேனல் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 ஹவர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் 6 ஹவர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் அப்சல்யூட்லி. ஏன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் டீச் பண்ணும்போது சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த வாட்டி ஐவிசியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் மட்டும் என்ன இருந்துச்சுன்னா, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய இது அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து தான் இருக்குது. ஆனால் நான் 2 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் கேட்டிருந்தேன். ஆனால் நான் நாளைக்கு குப்தாஸ் வீடியோஸ் போட்டுருவோம், அப்லோட் பண்ணிடுவோம். அந்த குப்தாஸில் எப்படி இருக்குன்னு இப்போவே சொல்லிடுறேன். குப்தாஸில் 20 கொஸ்டின்ஸ் புக்குக்குள்ளே இருந்து இருக்கும். நீங்கள் புக்கை படித்தாலே அட்டன் பண்ணுற மாதிரிக்குள்ள இருக்கும். மீதி 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இது புக்கில் இல்லையேன்னு கமெண்ட்டில் போடுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் இப்போவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? குப்தாஸ் வந்து 20 கொஸ்டின் இது. இந்த 10 கொஸ்டின் நீங்கள் எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் அட்டன் பண்ண முடியும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது வந்து இந்த 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது எத்தனை மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறோம்னா, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறோம். ஓகேங்களா? இதுவே தமிழை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின். ஓகேங்களா? தமிழுக்கு வந்து 25, ஜிஎஸ்க்கு வந்து 30. ஓகேங்களா? இப்படி கேட்குறோம். இதில் வந்து 20 கொஸ்டின் வந்து புக்குக்குள்ளேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கேட்போம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சேனலில் நடத்திடுறோம். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த 10 கொஸ்டின்ஸையும் நான் வந்து எப்படி அதான் இந்த 10 கொஸ்டின் அதுலேருந்து தான் கேட்பேன்னு சொல்லிட்டேன். குப்தாஸ் பொறுத்த வரைக்கும் வீடியோவாக போடவா இல்லை ஷார்ட்ஸாக போடவா, அது மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. மெஜாரிட்டி எதுக்கு சப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுபடி செயல்படுவோம். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் என்ன, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, லாஸ்ட்டு தான் எக்கனாமிக்ஸ். இந்த 3த்தையும் ஃபஸ்ட்டு மேஜராக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மேக்ஸுக்கு தாங்க வருவோம். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா அந்த டைம் கொஞ்சம் மிட்டில் வந்துடுவோம், நம்ம மேக்ஸுக்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு இதை கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேக்ஸுக்கு அப்புறம் என்ன வருவோம்னா எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ், நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9. இந்த நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் 8, யூனிட் 9 வந்து நம்ம தமிழும் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி அதில் கொஞ்சம் கவர் ஆகிடுச்சுனாலே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அதனால் யூனிட் 8, யூனிட் 9 வந்து நம்ம ஃபுல்லு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி சேனலில் டெய்லி அப்லோட் பண்ண மாட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி அப்லோட் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்தாலே நம்ம அந்த வாட்டி குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன். நமக்கு என்னது சிலபஸை பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் புக் வைஸு நம்ம படிக்கணும். ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம சேனலில் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான சிலபஸ் வைஸ் தான் நம்ம டீச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே நம்ம சேனல் கொடுத்துட்றோம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? குரூப் 4 பாஸ் பண்ண சொல்லுங்கள். இதனால் உங்களால் 180+ எடுக்க முடியாதா? கண்டிப்பாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி குரூப் 4ல் 180+ எடுத்துடலாம். 180+ ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா மேக்ஸ்லேருந்து எல்லாமே ஷார்ட்கட்டோட உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஓகேங்களா? அப்படிங்கிற ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலில் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம சேனலில் மூலமாக நிறைய பேர் தெரியாதவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் கவர்மெண்ட்
ஆஃபீஸராக ஆகிட்டா நமக்கு ரொம்ப பெருமை தானே. ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஆயிடலாம். நம்பிக்கை மட்டும் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நீங்கள் தளரவே வேண்டாம். நம்ம சேனல் உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கும், பிகினர்ஸ் அண்டு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. ஓகேங்களா? உங்களை நாங்கள் எப்போதுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஹவுஸ் ஒய்ஃபு. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபோட ஒவ்வொரு இதுவும் தெரியும். ஓகேங்களா? என்னென்ன கஷ்டம் இருக்குது. அதுவே குழந்தைங்க பிறந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். அதையும் தாண்டி நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸ். ஓகேங்களா? அதுக்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளாஸ் பண்ணலாம். ஒரு கிரேட் அப்ளாஸ்ங்க உங்களுக்கு, ஒரு கிரேட் சல்யூட். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள டெஸ்ட்டு சீரிஸாக அட்டன் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் எப்போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் நாங்கள். நீங்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு சங்கோஜம் எதுவும் பட வேண்டாம். நீங்கள் உங்கள் டவுட்டை சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். அப்படின்னா தான் எங்களோட குறைகள். ஒரு 2 டெஸ்ட்டில் நாங்களும் ஃபஸ்ட்டு என்னன்னா யூடியூப்பில் ட்ரைவை பற்றி கொஞ்சம் தெரில. ட்ரைவில் வந்து ஆக்சஸ் நாங்கள் கொடுக்காம இருந்துட்டோம். அது தெரியாமல் இல்லைன்னு இல்லை, மறந்துட்டோம் கொடுக்குறதுக்கு. ஜென்ரல் ஆக்சஸ் எங்களுக்கு ஓப்பன் ஆகுது, ஆனால் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சஸ் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். இனிமேல் அந்த மிஸ்டேக் நடக்காது, எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகிடும் ஃபைலு. ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலில் புதுசாக டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் சொல்கிறபடி தான் செய்ய போகிறோம். டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இல்லை டெலகிராம்லாம் வேஸ்ட்டாக வேண்டாம், யூடியூப்லேயே போதும், யூடியூப்லேயே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க பிடிஎஃப் எல்லாமே, அதுவே நாங்கள் பார்த்துக்குறோன்னா அதுவும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் சொல்கிறபடி தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே, கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் குரூப் 4 இதை மட்டும் பார்த்தாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். பிகாஸ் சிலபஸ், ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ஒரே இதாக கொடுக்குது. இது எல்லாத்தையும் கொடுக்குற ஒரே சேனலாக நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னால ரொம்ப இதாக இருக்கும், குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த டைம் குரூப் 4 பாஸ் பண்ணுறது கன்ஃபார்ம். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணதுனால நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டுன்னு. அதுக்காண்டி நாங்களும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாய், தேங்க்யூ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கிறத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளால் ஒருத்தங்க